வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் என்ன குக் பண்ணலான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு முளைக்கட்டின பச்சை பயிர் வச்சு நான் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். அதுக்கு இப்போ நம்ம 200 கிராம் முளைக்கட்டின பச்சை பயிர் எடுத்துக்கலாம். அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1 அல்லது 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி 2 துண்டு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நான் பவுலில் சேர்த்துக்கிறேன். ரவை அல்லது அரிசி மாவு 2ல் எது வேணாலும் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 20 நிமிஷம் நம்ம விட்டுறலாம். இப்போ ஒரு தோசை தவாவில் ஆயில் தடவிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். உங்கள் டயட்டில் கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது மாவு சத்தை குறைந்தளவு சேர்த்துட்டு புரோட்டீன் அதாவது புரோதை அதிகம் சேர்க்கணும்னு விரும்புகிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. நீங்கள் ரெகுலராக விரும்பி சாப்பிடுவீங்க. டேஸ்ட்டுக்கு வேண்டி நெய் சேர்த்துக்குங்க. பாருங்கள், தோசை நல்லா செவந்து வரும்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு நான் ஆனியன் சட்னி அப்புறம் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர்பாக இருக்கும் டேஸ்ட்டு. குயிக்காக செய்யலாம், ஹெல்த்தியாகவும் செய்யலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் அனுப்புங்க. நன்றி.